மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீடு பக்கத்தில் சோலார் பவர் போடுறதால வீடெல்லாம் இடிக்க போகிறாங்க. ஒரு 500 வீட்டில் ஒரு 100 வீடு தான் இருக்குது. பாக்கியெல்லாம் இடிச்சிட்டாங்க. எங்கள் வீடு இதுதான். எங்கள் வீட்டுக்கு இந்த பக்கம் ஒரு 5 வீடு இல்லை, இந்த பக்கம் 5 வீடு இல்லை, நடுவில் எங்கள் வீடு இருக்குது. இதையும் மே மாதம் ரிட்டையர்டே இடிச்சிடுவாங்க. அதோ பாருங்கள், பக்கத்து வீடுலாம் இடிச்சிட்டாங்க, தரமட்டமாக ஆக்கிட்டாங்க பாருங்கள். எங்கள் வீட்டு பக்கத்து வீடு தான் தரமட்டமாக்கிட்டாங்க பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அவங்க மார்ச் மாதம் ரிட்டையர்டு. அதுக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்கு அவங்க மே மாதம், நாங்கள் ஏப்ரல் 3 பேர் வீடு இருந்துச்சுன்னா இங்கே இடிச்சிட்டு சோலார் போட போகிறாங்க. அதனால் வீடெல்லாம் இடிச்சிட்டு இதோ பாருங்கள், இந்த பக்கத்து வீடு ஆள் இருக்குது. இவங்க மார்ச் மாதம் ரிட்டையர்டு. இவங்களும் இப்போ எவ்வளோ அழகாக வீடு ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அது பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அவங்க வந்து ஏப்ரல், நாங்கள் மே. இடித்தோன்னே அந்த தெருவில் 100 வீடும் காலி. அவ்வளோதான், இடித்து தரமட்டமாகிட்டு சோலார் போட போகிறாங்க. இப்போ வாங்க, இந்த காலியான வீட்டில், இடித்த வீட்டில் என்னென்ன மரம், யூஸ்ஃபுல்லான மரம், தேவையான மரம், செடி கொடி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து சப்போட்டா மரம். எவ்வளோ சப்போட்டா காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். எங்கள் வீட்டு பக்கத்து வீடு இது. ஆனால் இந்த காய் யூஸில் பெருசாகாது, சின்னதில் கீழே விழுந்துடும் வெம்பி. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் சின்னதில் பெருசாகாது. சப்போட்டா மரம் ஒன்று இருக்குது. அதாவது நமக்கு தேவையான யூஸான மரம் காலியான வீட்டில் என்ன இருக்குன்னு தான் பார்க்குறோம். இது தென்னை மரம் இருக்குது பாருங்கள். ஒரு தென்னை மரம் இந்த வீட்டில் இருக்குது. பலாமரம் இருக்குது பாருங்கள் அந்த வீட்டில். அதுக்கு அடுத்த பக்கத்து வீடு இது. அங்கே பாருங்கள், முருங்கை மரம் இருக்குது. கருவேப்பிலை கன்று நிறையா கிடக்கு பாருங்கள். இது இந்த பக்கத்து வீடு. இன்னும் இடிக்கலை. 2 வீடு ஜாயிண்ட் வீடாக இருந்தால் இடிக்க மாட்டாங்க. 2 வீடும் காலியானதான் இடிப்பாங்க. ஏன்னா ஒரு வீடு ஜாயிண்டாக இருக்குது, இடிக்க முடியாதுல்ல. இது இந்த பக்கத்து வீடு, எங்கள் வீட்டு பக்கத்து வீடு இது. அங்கே ஒரு மாமரம் இருக்குது பாருங்கள், ஒரு தென்னை மரம் இருக்குது. மாமரம் சூப்பராக பாருங்கள், சின்னதுலேயே கிளை வச்சு அழகாக இருக்குது பாருங்கள். நாட்டு மாமரம் இது. இது ஒரு மாமரம். இது பக்கத்து வீட்லேயும் இடிச்சு 3 வீடு இடிச்சிட்டாங்க பாருங்கள். இந்த இடித்த வீட்டில் ஒரு பலாமரம் இருக்குது, காய்ச்சிருக்கு பாருங்கள். இலவ மரம் இருக்குது, 2 இலவ மரம் இருக்குது. நிறைய இலவங்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். முதல்ல இலவங்காய் வந்து கார்ப்பரேஷனில் வந்து அடிப்பாங்க. இதில் ஒருத்தர் ஏறி விழுந்துட்டார். அதுலேருந்து கான்ட்ராக்ட் விடுறதில்ல, இலவங்காய் யாரும் அடிக்கிறதில்ல. அது வெயிலில் வெடித்து பஞ்சு வீடு ஃபுல்லாக பறக்கும், தெரு ஃபுல்லாக பறக்கும். அது பக்கத்து வீடெலாம் ஆள் இல்லை, இடிச்சிட்டாங்க. இந்த பாருங்கள், இந்த வீட்டில் ஜன்னல்லாம் எடுத்துட்டாங்க பாருங்கள், கதவெல்லாம். இடிக்க போகிற வீடு எப்படி இருக்குது பாருங்கள். வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டம், இடிக்கிறத பாருங்கள். இதெல்லாம் 60 வருஷத்து வீடு, அதனால இடிச்சிடுறாங்க. 60 வயசு வரைக்கும் இருக்கலாம். அப்போ ரிட்டையர்ட் ஆனால் காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். முதல்ல அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வீடு சரியில்லை, 60 வருஷத்து வீடு என்ன ஆகும்? அதனால் இடித்து தள்ள போகிறாங்க. அதனால் கதவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே இன்னொரு பலாமரம் இருக்குது பாருங்கள். இப்படி தான் எங்கள் தெரு, எங்கள் ஊர், எங்கள் தெரு. இலவ மரம் இருக்குது பாருங்கள். கருவேப்பிலை மரம் நிறையா இருக்குது. ஜன்னல் பாருங்கள், இந்த ஜன்னல் எடுக்கல, இனிமேல் எடுத்துருவாங்க. குப்பை எவ்வளோ கிடக்கு பாருங்கள். குப்பை ஆள் இல்லா வீடுனா எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் வீடு பக்கத்து வீடு இது. இதுக்கப்புறம் 5 வீடு இடிச்சிட்டாங்க தொடர்ந்து. இடித்த வீடு தான் இதெல்லாம். எப்படி இருக்குது பாருங்கள். கொய்யாமரம் வந்து அதை வெட்டிட்டாங்க. சாத்துக்குடி மரம் இருக்குது, ஆரஞ்சு மரம் இல்லை, சாத்துக்குடி இருக்குது. கடாரத்தங்காய் மரம் இருக்குது, நார்த்தங்காய் மரம். இது இலவ மரம். இப்படி வீட்டுக்கு யூஸாக நிறைய மரம்லாம் இருக்குது காலியான வீட்டில். பக்கத்து ஊர்லேருந்து வந்து எல்லாத்தையும் பலாக்காய், மாங்காய், தேங்காய், இலவங்காயெல்லாம் பறிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த பாருங்கள், சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்கள் பலாக்காய். பலாமரத்தில் 2-3 காய் காய்ச்சிருக்கேன் பாருங்கள். இவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.